ஹீனயானம் என்பது ஹீனயானம் மகாயானம் ரெண்டு இருக்கு. இது ரெண்டு புத்த சமயத்தின் இரண்டு பிரிவுகள். ஹீனயானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புத்தரின் போதனை, உருவ வழிபாடு கிடையாது, ஒன்லி போதனை மட்டும். போதனை. இந்த ஹீனயானத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? தேரவாதம். தேரவாதம் ஒரு ஹீனயானம். இது புத்தரோட போதனை அல்லது கொள்கையை மட்டும் ஃபாலோ பண்ணவங்க, புத்தருக்கு உருவம் கொடுக்கலவங்க. இவங்களுடைய லாங்குவேஜ் என்னவா இருந்துச்சு? பிராகிருதம். ஆட்சி மொழியா இருந்தது இவங்க காலத்துல பிராகிருதம். சரிங்களா? பின்னாடி மகாயானம் அப்படிங்கிறது புத்தரோட உருவம், அதாவது சிலை வழிபாடு வந்தது தான் மகாயானம். இந்த ஹீனயானத்தை ஃபாலோ பண்ணது அசோகர். இந்த மகாயானத்தை ஃபாலோ பண்ணது கனிஷ்கரும் ஹர்ஷரும். மகாயானத்தை வந்து உருவம் சிலை வழிபாடு இது வந்ததே யாரு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் காலம். கனிஷ்கர், அவருக்கு அப்புறம் ஹர்ஷர் காலத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க மகாயானம். மகாயானம் அப்படின்னா உருவ வழிபாடு. இதுக்கு இவங்களோட லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஸோ கிளாஸில் கூட நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த இது இப்போ லாஸ்ட்டாக கூட பார்க்குறப்போ ஒரு சிலையை வந்து எதை வச்சு போதிப்பாங்கன்னா சமஸ்கிருத மொழியெல்லாம் போதிச்சிருப்பாங்க. அது கிரேக்கர்கள்ட்ட கொண்டு வந்தது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சகம் பண்ணுறக்கூடிய மொழி வந்து சமஸ்கிருதத்துலேருந்து தமிழுக்கு மாற்றிருக்காங்கல்ல, தமிழ்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உருவானது, சிலை உருவானப்போ உருவானது சமஸ்கிருதம். சரிங்களா? சிலை வடிவம் கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனிஷ்கர். கனிஷ்கர் அப்படிங்கிறவங்க யார்? யூச்சி அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர். ஸோ அதுக்கடுத்து இந்த கனிஷ்கர் காலத்தில் தான் உருவான புதிய கலை பேர் காந்தார கலை. இந்த காந்தார கலை அப்படிங்கிறது சிற்பக்கலை, அதாவது இந்தியாவும் கிரேக்கமும் சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி சிறு உருவம் கொடுக்கல யாருமே. இந்த காந்தார கலை வந்ததுக்கு அப்புறம் தான் புத்தருக்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த உருவம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில பேர் சிலையை வாங்கி வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் கொள்கையை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டாக பிரிஞ்சிடறாங்க. சிலையை வழிபட்டவங்க பேர் மகாயானம், கொள்கையை மட்டும் ஃபாலோ பண்ணவங்க பேர் ஹீனயானம். இந்த சிலையை வழிபடுறவங்க சிலைக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போ அவங்க அடிஷனலாக என்ன லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க? சமஸ்கிருதம். அப்போ சிலையை வழிபடுறதுக்கு முன்னாடி இருந்தது பாலி, பிராகிருதம், ரெண்டே ரெண்டு தான். திரிபீடகம் வந்து புத்த சமயத்தின் புனித நூல். திரிபீடகம், சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம பீடகம் 3 இருக்கும். 3 கூடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பாலி மொழி.